தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகின்றார். சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகின்றார். தொண்டர்கள் விரைந்தனர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக சட்டசபை தேர்தல் 2026 சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. தலைவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரத்தை நடத்தி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் வயதான காலத்தில் ஒரு தலைவர் ஓய்வெடுக்க வேண்டிய வயதில் தமிழ்நாடு முழுவதும், குறிப்பாக வட மாவட்டம் முழுவதும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் வேறு யாரும் அல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவிய டாக்டர் ராமதாஸ். கட்சியும் சின்னமும் கொடியும் அவரை கையை விட்டு போய்விட்டது. தற்பொழுது அந்த கட்சியை, கொடியை, சின்னத்தை அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் கைப்பற்றி கொண்டார். டாக்டர் ராமதாஸ் தன்னுடைய மகனுக்கு எதிராக ஐயா பாசறை மக்கள் கட்சி என்ற ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்துள்ளார். ஊழலுக்காக சிறைக்கு சென்ற சசிகலாவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கிறார். வட மாவட்டங்களில் 70க்கும் அதிகமான வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளார். தற்பொழுது பாமக வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்ட பாமக செல்வாக்குள்ள இடங்களில் இவர் போட்டியாக ஒரு வேட்பாளரை நிறுத்தியுள்ளார். நேற்றைய தினம் அவர் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். அவருக்கு வயது 80 வயதுக்கு மேலாகிவிட்டது. தேர்தல் பிரச்சாரத்தில் பேச ஆரம்பித்தவுடனே அவர் மயக்கப்பட்டு விழுந்தார். உடனடியாக அவரை தூக்கி கொண்டு ஆம்புலன்ஸில் கொண்டு போய் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் மருத்துவமனைக்கு விரைந்து வந்தார். ஐயாவுக்கு ஏதாவது ஒன்றானால் உங்களை சும்மா விட மாட்டேன் என ஆவேசமாக பேசினார். இந்த சூழ்நிலையில் அவர் சிகிச்சை முடித்து விட்டார். ஆனால் மேல் சிகிச்சைக்காக சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் டாக்டர் ராமதாஸ் அனுமதிக்கப்பட உள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் மருத்துவமனைக்கு விரைந்துள்ளனர். டாக்டர் ராமதாஸ் பிரச்சாரத்தில் மயங்கி விழுந்தது. தற்பொழுது மேல் சிகிச்சைக்காக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட உள்ளது வன்னியர் சமூக மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.